ஸோ அடுத்ததாக நம்ம எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு லைன் பை லைனாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து எத்தனை வீடியோஸ் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ லைன் பை லைனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டெப்த்து கான்செப்டை பார்த்துடலாம். கற்றலை நோக்கங்கள். இந்திய அரசியலமைப்பின் பொருள், இயல்பு, முக்கியத்துவம் ஆகிய பொருண்மைகள் குறித்து இந்த அலகு விவரிக்கிறது. இந்திய அரசியலமைப்பு தத்துவத்தின் உள்ளார்ந்த நோக்கங்களை இந்த அலகு வழங்குகிறது. இந்த அலகில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் மேன்மைகளை முதன்மைப்படுத்துகிறது. அதாவது இந்திய அரசியலமைப்புனா என்னது, அதோட பொருள் என்னது, அதோட இயல்பு என்னது, அதோட முக்கியத்துவம் என்னது, அதோட பொருண்மைகள் என்னது அப்படிங்கிற அந்த மொத்தத்தையும் இந்த லெசன் வந்து சொல்லுதான். இந்திய அரசியலமைப்போட தத்துவத்தோட உள்ளார்ந்த நோக்கங்கள், நமக்குன்னு ஒரு மிஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மிஷன் என்ன அப்படிங்கிறத இந்த அலகு வந்து நமக்கு சொல்லுதான். இந்த பாடத்தில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் மேன்மைகளை வந்து முதன்மைப்படுத்துதான். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கு ஒரு மேன்மை இருந்திருக்கும்ல, அதை வந்து முதன்மைப்படுத்துது. அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுக்கு அரசியலமைப்பில் சேர்ப்பதற்கும் உந்துதலாகவும் இருந்த மூல ஆதாரங்களை அடையாளப்படுத்துகிறது. ஸோ அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து அரசியலமைப்பில் எதை நம்ம ஆட் பண்ணணும், எதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு உந்துதலாக இருந்த மூல ஆதாரங்கள், அதாவது 60 நாட்டோட கான்ஸ்டியூஷனை வந்து ரீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை இந்த அலகு விளக்குகிறது. நமக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்பு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இந்த அலகு சொல்லுது. இந்த அலகில் இந்தியாவில் செயல்படுகின்ற முறையிலான மக்களாட்சியினை தெளிவுபடுத்துகிறது. ஸோ இந்தியாவில் செயல்படுகிற மக்களாட்சியை பற்றி தெளிவாக சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பின் பொருள், பணிகள் மற்றும் முக்கியத்துவம். ஸோ 1.1 தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். காலனி ஆட்சி காலத்தில் உருவான நமது தேசிய தன்மை அரசியல் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளின் பிற்காலத்தில் மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, அரசமைப்பு மயமாதல், சட்டமாதல் மற்றும் மக்களாட்சி மயம் ஆகியவற்றிற்காகவும் போராடி வந்துள்ளது. ஸோ காலனி ஆட்சி காலம் அப்படிங்கிறதா என்னது, ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். அவங்க ஆட்சி காலத்தில் உருவான தேசிய தன்மை அப்படிங்கிறது அரசியல் விடுதலைக்காண்டி மட்டும் கிடையாது, பல்வேறு பகுதிகளோட ஒருங்கிணைப்பாக இருக்கலாம். இப்போ ஹைதராபாத் தனியாக இருந்துச்சு, ஜம்மு காஷ்மீர் தனியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பல்வேறு பகுதிகளோட ஒருங்கிணைப்பு, பிற்காலத்தில் மாநிலங்களின் ஒருங்கிணைப்பு, அப்புறம் அரசியலமைப்பு மையமாதல். அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த நாடாளுமன்றம் தான் நமக்கு வந்து ஹெட்டு. அந்த நாடாளுமன்றத்தில் இருக்க அரசியலமைப்பு தான் நம்ம மொத்த நாட்டோட மையம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு உணரணும் அப்படிங்கிறக்காண்டியும் மக்களாட்சி மையம் ஆகியவற்றுக்காகவும் போராடி வந்துள்ளது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக இந்த அரசியல் விடுதலை அப்படிங்கிற அந்த ஒரே வேர்டில் வந்து வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஒரு பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு என்ற போதிலும் இந்தியர்கள் அனைவரும் பல வகைகளில் ஒருவருக்கொருவர் சார்ந்தும் ஒத்துழைப்புடனும் உள்ளனர். ஸோ இந்தியா என்னதான் பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடாக இருந்தாலும் கூட இந்தியர்கள் எல்லாரும் பல வகைகளில் ஒருவருக்கொருவர் சார்ந்தும் ஒத்துழைப்புடனும் தான் நம்ம வந்து இருக்கோம். இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் வாழ சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டிருப்பது அவசியமாகிறது. ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒருமைப்பாட்டோட வாழணும் அப்படின்னா நமக்குன்னு சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் இருக்குது, ஒழுங்குமுறைகள் இருக்குது. அது எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க ஒருமைப்பாட்டோட பண்பாட்டோட நம்ம வந்து ஒத்துழைப்போட வாழ்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா அப்படிங்கிறது பண்பாட்டு வேற்றுமை கொண்ட நாடு. ஏன்னா இங்கே பல மதங்கள், பல இனங்கள், பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வந்து வாழ்கிறாங்க. அதனால தான் நம்மளுடைய பண்பாடு வந்து வேற்றுமையாகுது. ஸோ இந்தியர்கள் அனைவரும் பல வகைகளில் ஒவ்வொருவருடனும் சார்ந்து ஒத்துழைப்புடனும் உள்ளனர். என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியர் அப்படிங்கிற பட்சத்தில் ஒத்துழைப்போடு இருக்கிறோம். இந்த நாட்டின் மக்கள் அனைவரும் ஒருமைப்பாட்டுடன் வாழ சில குறிப்பிட்ட அடிப்படை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டிருப்பது அவசியமாகிறது. ஸோ இந்த நாட்டோட மக்கள் எல்லாருமே வந்து என்னது ஒருமைப்பாட்டோட வாழணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு விதிகள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே அவசியமாகிறது. அதை தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு ஃபைனல் பண்ணி தருது. இத்தகைய விதிகள், ஒழுங்குமுறைகள் இல்லை என்றால் மக்களாட்சி நிலைத்திருக்காது. ஒருவேளை கான்ஸ்டியூஷன் இல்லைன்னா நமக்குன்னு ஒரு வரையறுக்கப்பட்ட விதிகள் இருக்காது. ஸோ நம்ம வந்து மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நிலைத்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்நிலையில் மக்களின் நிலை பாதுகாப்பு அற்றதாக இருக்கும். காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. ஸோ காலனி ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஆங்கில அரசு பிறப்பிக்கப்பட்ட சாசனங்களாக இருக்கலாம், ஆட்சிக்குழு சட்டங்களாக இருக்கலாம், அப்படி இல்லைனா காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் இந்திய அரசு வந்து ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
மக்களாட்சி இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேசிக்கான சட்டம், விதிகள், ஒழுங்குமுறைகள் எல்லாமே தேவைப்படுது. ஸோ அந்த நிலையில் தான் மக்களோட நிலை வந்து ஒழுங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பாதுகாப்பு அற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ காலனி ஆட்சி காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், சார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்சிக்கால சட்டங்கள், கவுன்சில் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காலனி ஆட்சிக்கால இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இதெல்லாத்தையும் தான் நம்ம அடிப்படையாக கொண்டு ஆளப்பட்டோம். புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் இயக்கங்களும் அதன் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புதிய அரசியல் அமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். ஸோ என்ன சொன்னாங்க, புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவோட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, இந்தியாவின் இயக்கங்களும் அதன் தலைவர்களும் ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் புதிய இந்தியா அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இருந்த இயக்கங்கள், அப்போ இருந்த தலைவர்கள் அப்படின்னு பார்க்கமுச்சுல அது என்னது, நம்மளோட காங்கிரஸாக இருக்கலாம். காங்கிரஸில் இருந்த முக்கியமான தலைவர்கள் நேரு, வல்லபாய் படேல், அம்பேத்கர், அந்த மாதிரி முக்கியமான தலைவர்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் என்ன விரும்பியிருக்காங்க, ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புதிய அரசியலமைப்பாக இருக்கணும். அது அடிப்படையில் தான் இந்தியா வந்து கண்டிப்பாக உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத அவங்க வந்து விரும்பியிருக்காங்க. மைய மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. ஸோ மையத்தில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மைய மத்திய சட்டமன்றத்தை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதில் வந்து ஒரு எப்படி வந்து அது பிரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது அந்த 10th புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் அந்த வந்து மைய சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 292 மாகாண பிரதிநிதிகள், இவங்க தான் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. 93 தேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர் மற்றும் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 என மொத்தம் 389 உறுப்பினர்கள் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து 10th. ஸோ அதே விஷயந்தான் நமக்கு வந்து 12th புக்கில் சொல்லப்படுது. ஸோ வந்து நமக்குன்னு சொல்லி ஒரு எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் புதிய இந்தியா வந்து உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அப்போ இருந்த தலைவர்கள் வந்து விரும்பியிருக்காங்க. மைய மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. மாநிலங்களின் அரசுகளின் ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கும் கூட்டாட்சியை உருவாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை முன்மொழிய வேண்டியிருந்தது. ஸோ பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கக்கூடிய கூட்டாட்சியை உருவாக்கக்கூடிய வகையில் புதிய அரசியலமைப்பு வந்து முன்மொழியப்பட வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மைய மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டுச்சா, அதில் தான் 389 உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. மாநிலங்களின் அரசுகளின் ஒன்றியமாக பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பினையும் வழங்கும் கூட்டாட்சியை உருவாக்கும் வகையில் புதிய அரசியலமைப்பை முன்மொழிய வேண்டியிருந்தது. ஸோ மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்கணும், நம்மளோட மத்திய அரசு அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களோட ஒன்றியமாக இருக்கணும். பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கும் கூட்டாட்சியை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அரசியலமைப்பை முன்மொழியணும். ஸோ பல பிரிவுகளுக்கும் ஒருமைப்பாட்டினையும் ஒருங்கிணைப்பையும் வழங்கக்கூடிய கூட்டாட்சியை உருவாக்கக்கூடிய வகையில் புதிய அரசியலமைப்பை வந்து முன்மொழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசியலமைப்பின் மிக முக்கிய செயல்பாடு என்பது அந்த அரசின் குடிமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வழங்குவது தான். ஒரு அரசியலமைப்போட முக்கியமான செயல்பாடு என்னது, அந்த அரசோட குடிமக்களோட அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வந்து வழங்குறது தான் அவங்களோட முக்கியமான செயல்பாடு. ஸோ ஒரு அரசு அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்வதற்கு தேவையான விதிகளை கொண்டதே அரசியலமைப்பு ஆகும். ஸோ ஒரு அரசு அமைக்கப்படணும், ஒரு சிஎம், அவங்களோட ஆட்சி, ஸோ அவங்களுக்கு ஆட்சி இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசினையே விரும்பின. இதன்படி நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது மையத்தில் ஒரு அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு மைய அரசாங்கத்தை வந்து உருவாக்கிட்டாங்க, மைய சட்டமன்றம் வந்து உருவாக்கிட்டாங்க. அது அரசியலமைப்பு நிர்ணய சபையாக செயல்படுது. ஒரு அரசியலமைப்பின் மிக முக்கியமான செயல்பாடு அப்படிங்கிறது என்னது, அந்த அரசின் குடிமக்கள் அனைவருக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய அடிப்படை விதிகளை வந்து வழங்குறது தான். ஒரு அரசு அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்வது தேவையான விதிகளை வழங்குவதுதான்
ஒரு அரசு அமைக்கப்பட்டு அதை ஆட்சி செய்கிறதுக்கு தேவையான விதிகளை கொண்டதாக இருக்கணும் அரசியலமைப்பு. ஒரு அரசின் பல பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை அரசியலமைப்பு வரையறுக்கிறது. ஸோ ஒரு அரசோட பல பாகங்களுக்கு, நிறைய பாகங்களுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை வந்து அரசியலமைப்பு என்ன பண்ணுது, வரையறுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய பன்மைத்துவத்துக்கு மாநிலங்களின் ஒன்றியமே தேவையானதாகும். இந்திய விடுதலை போராட்ட இயக்கங்களும் ஒரு மக்களாட்சி வடிவிலான அரசினையே விரும்பின. ஸோ இந்திய விடுதலை போராட்டங்களுக்கு இயக்கங்கள் நிறைய செயல்பட்டுச்சுல்ல, அவங்களும் மக்களாட்சி வடிவிலான அரசை தான் விரும்பின. இதன்படி நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஸோ நாடாளுமன்றம் தான் நமது அரசோட கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி கேட்குறாங்க, அப்படியே லைன் பை லைனாக கேட்குறது கிடையாது, கூற்று காரணமாக தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கருத்து குறித்து 2 அல்லது 3 மாணவர்கள் சிந்தித்து தங்களது சக மாணவர் இணை மாணவருடன் பகிரும்படி மாணவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வகுப்பறையில் ஏதேனும் 2-3 மாணவர்கள் இது குறித்து ஆசிரியர் கேள்விகள் எழுப்பலாம். ஸோ அது நமக்கு தேவையில்லை, அந்த கூற்றை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு அரசியலமைப்பு அப்படிங்கிறது நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்னு அழைக்கப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சமூகத்தின் விருப்பங்களை நிறைவேற்றவும் ஒரு சமுதாயத்துக்கான வரையறைகளை உருவாக்கவும் அரசாங்கத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரம் வழங்குகிறது. ஒரு சமூகம் இருக்குது அப்படின்னா நமக்கான விருப்பங்களை வந்து நிறைவேற்றுறக்கும் ஒரு சமுதாயத்துக்கான வரையறைகளை வந்து உருவாக்குறக்கும் அரசாங்கத்துக்கு அரசியலமைப்பு வந்து அதிகாரம் வழங்குதுன்னு சொல்லியாச்சு. இந்திய அரசியலமைப்பின் 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை அரசியலமைப்பு வெளிப்படுத்துகிறது. தனது குடிமக்களால் ஒருபொழுதும் மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை ஒரு அரசியலமைப்பு முன்மொழிகிறது. ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசியலமைப்பு பாதுகாக்கிறது. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டகத்தினையும் அது உருவாக்குகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து ஒரு சமூகத்தின் விருப்பங்களை வந்து நிறைவேற்றணும், சமுதாயத்துக்கான வரையறைகளை கண்டிப்பாக அரசியலமைப்பு உருவாக்கணும். இந்திய அரசியலமைப்பு 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவக்கூடிய பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை வந்து கொண்டுள்ளது. ஸோ அரசியலமைப்போட 4வது பாகம் என்ன சொல்லியிருக்கு, இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சட்டங்களை வந்து உருவாக்கக்கூடிய வகையில் வந்து விதிகளை கொண்டிருக்கு. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை அரசியலமைப்பு வெளிப்படுத்துகிறது. தனது குடிமக்களால் ஒருபொழுதும் மீறப்படாத சில குறிப்பிட்ட அடிப்படை சட்டங்களை ஒரு அரசியலமைப்பு முன்மொழிகிறது. ஒரு நாட்டின் மக்களின் அடிப்படை அடையாளங்களை வந்து அரசியலமைப்பு என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. தனது குடிமக்களால் மீறப்படாத அடிப்படை சட்டங்களை வந்து அரசியலமைப்பு வந்து முன்மொழிகிறது. ஒரு நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஒரு அரசியலமைப்பு பாதுகாக்கிறது. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டகத்தினையும் அது உருவாக்குகிறது. அதாவது மத்திய அரசு மாநில அரசுக்கு இடையில இருக்கிற உறவு ப்ளஸ் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவினையும் கொண்ட ஒரு சட்டகத்தை வந்து அது உருவாக்குதுன்னு சொல்லிட்டாங்க. உலகின் அரசு அமைப்புகளில் பெரும்பான்மையானவை எழுதப்பட்ட ஆவணங்களாக காணப்படுகின்றன. அவை பல பிரிவுகள் பட்டியல்களை கொண்டுள்ளன. இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. ஸோ என்ன சொல்லிட்டாங்க, உலகத்தில் அரசியலமைப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து எழுதப்பட்டதாக தான் இருக்குது. அதில் நிறைய பிரிவு இருக்குது, நிறைய பட்டியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கிலாந்து அரசில் பார்த்தோன்னா சாப்டர் வைஸ் தான் இருக்கும் போல். ஸோ அரசியலமைப்பு வந்து ஒரே ஆவணமாக இருக்காது, சாப்டர் வைஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில அரசுகளும் இருக்குது. இங்கிலாந்து அரசானது ஏராளமான வழக்கங்கள், உடன்பாடுகள் மற்றும் வரலாற்று முன்னுதாரணங்கள் ஆகியவற்றின் தொகுப்பாக பல அங்கங்களை கொண்ட அரசியலமைப்பினை கொண்டுள்ளது. ஸோ இப்போ நினச்சா கூட அங்கே ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம் அரசியலமைப்பு கூட. அந்த மாதிரி நிறைய உடன்பாடுகள், ஏராளமான வழக்கங்கள், வரலாற்று முன் உதாரணங்கள் ஆகியவற்றோட தொகுப்பா பல அங்கங்களை கொண்ட அரசியலமைப்பா தான் இங்கிலாந்து அரசு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத சார்பு அரசுனா என்னது? மத சார்பு அரசுனா என்னது? மதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அரசு தான் மத சார்பு அரசு. மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு. எப்படி பாருங்களேன், மத சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாட்டை பின்பற்றாத ஒரு அரசு தான் மத சார்பு அரசாம்.
அதாவது ஒரு மதத்தை சார்ந்திருக்கிற அரசு தான் மத சார்பு அரசுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லாமல் மத சார்பின்மைன்னு ஒரு கோட்பாடு இருக்குது, அந்த கோட்பாடை யார் பின்பற்றாமல் இருக்காங்களோ அவங்க தான் மத சார்பு அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரச மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரச மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம் போன்றவை ஆகும். ஸோ மத சார்பு அரசு அப்படிங்கிறது ஒரு மதத்தினை அரசு மதமாக அவங்க வச்சுருப்பாங்க. அந்த அரசின் உயர் பதவிகள் எல்லாமே அந்த அரசு மதத்தை யார் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும். ஸோ மத சார்பு அரசுக்கு உதாரணங்கள் வந்து பாகிஸ்தான், வாட்டிக்கன் நகரம் போன்றவை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உருவாக்கம். ஒரு அரசியலமைப்பு எவ்வாறு நடைமுறைக்கு வந்தது, அதை யார் உருவாக்கியது, அதன் அதிகார அமைப்புகள் என்ன என்பன போன்ற தகவல்கள் அரசியலமைப்பு உருவாக்கம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது. ஸோ அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, அது எப்படி நடைமுறைக்கு வந்துச்சு, யார்ப்பா உருவாக்குனா, அதனோட அதிகார அமைப்புகள் என்னெல்லாம், அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படிங்கிறதுல மொத்தமாக இது எல்லாத்தையும் குறித்து வச்சுருக்காங்களாம். ஸோ உதாரணமாக அமெரிக்க அரசியலமைப்பு அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசியலமைப்பாகும். அமெரிக்க அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததுனால அங்கே உருவாச்சு. இந்திய அரசியலமைப்பு வந்து மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாக இருக்குது. விடுதலையின் போது நாட்டில் இருந்த மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையானோரின் ஒருமித்த கருத்தை இந்திய அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. ஸோ விடுதலை அடைஞ்சோம்ல, அந்த டைமில் நாட்டில் இருந்த மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையானோரின் ஒருமித்த கருத்தை வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ விடுதலையின் போது நாட்டில் இருந்த மக்கள் பிரிவுகளில் பெரும்பான்மையானோரின் ஒருமித்த கருத்தை இந்திய அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. அரசியலமைப்பு பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அங்கீகாரம் பெறும் நிகழ்வுகள் சில நாடுகளில் உள்ளது. ஸோ சுவிட்சர்லாந்து நாட்டிலலாம் என்ன பண்ணிடுவாங்க, பொது வாக்கெடுப்புக்கு விட்டுருவாங்க. பொது வாக்கெடுப்புக்கு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை ஓகே பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ பொது வாக்கெடுப்புக்கு முன்னாடி வரையும் பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா ஆங்கிலேய அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே ஆளப்பட்டது. ஸோ காலனி ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஆங்கில அரசால் பிறப்பிக்கப்பட்ட சாசனங்கள், ஆட்சிக்குழு சட்டங்கள், காலனி ஆட்சி கால இந்திய அரசாங்க சட்டம் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஆளப்பட்டுச்சு. ஆனால் புதிதாக எழுச்சி பெற்ற இந்தியாவின் தலைவர்கள், இயக்கங்கள் வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் என்பதை விரும்பினர். மைய சட்டமன்றம், மத்திய சட்டமன்றம் அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டது. ஒரு 389 உறுப்பினர்கள் கொண்ட அரசியலமைப்பு நிர்ணய சபையாக மாற்றப்பட்டுச்சு. இதைத்தான் அப்போ இருந்த தலைவர்களும் இயக்கங்களும் விரும்பியிருக்காங்க. ஏன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பின் அடிப்படையில் தான் புதிய இந்தியா உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோலாக இருந்துச்சு. அரசியலமைப்பு நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டோட அடிப்படை சட்டம்னு அழைக்கப்படுது. நாடாளுமன்றமே நமது அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் முடிவு செய்கிறது. ஸோ நம்மளோட நாடாளுமன்றம் தான் நம்மளோட அரசோட கொள்கைகளையும் நம்மளோட அரசோட சட்டங்களையும் வந்து முடிவு செய்யக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பின் 4வது பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது. ஸோ அரசியலமைப்பில் 4வது பாகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை எதிர்கொள்றதுக்கு அதுக்கு தேவையான சட்டங்களை வந்து உருவாக்கக்கூடிய வகைகளை வந்து விதிகளை வந்து கொண்டிருக்கான். ஸோ அமெண்ட்மெண்ட்னா என்னது, திருத்தம் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம புது சட்டத்தை ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து அரசியலமைப்போட 4வது பாகம் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் மத்திய அரசுக்கும் அந்நாட்டின் மாநில அரசுகளுக்கும் இடையான உறவினையும் பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவுகளையும் கொண்ட ஒரு சட்டகத்தினையும் அது உருவாக்குகிறது. ஸோ என்ன சொல்லுது, மத்திய மாநில அரசுக்கு இடையில் ஒரு பேலன்ஸு ப்ளஸ் மற்ற மாநிலங்களுக்கு இடையான உறவுலையும் ஒரு பேலன்ஸை உருவாக்குது. இங்கிலாந்து அரசில் காணப்படுவது போன்று அரசியலமைப்பை ஒரே ஆவணமாக கொண்டிராத சில அரசுகளும் உள்ளன. ஸோ இங்கிலாந்து அரசில் பிட்டு பிட்டாக இருக்குது போல். ஸோ அந்த மாதிரி ஒரே ஆவணமாக இல்லாமல் இருக்கிற அரசியலமைப்பை கொண்ட நாடுகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மத சார்பு அரசு என்பது ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். அந்த அரசின் உயர் பதவிகள் அனைத்தும் அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கும். மத சார்பு அரசு உதாரணங்கள் பாகிஸ்தான், வாட்டிக்கன். ஸோ பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் மத நாடு, அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை. ஸோ எல்லாமே
ஸோ அதே மாதிரி தான் வாட்டிக்கன் நகரம் கிறிஸ்தவ நாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசாங்கத்தை மத சார்பு அரசுன்னு சொல்கிறாங்க. அமெரிக்க அரசியலமைப்பானது அங்கு தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா அரசியலமைப்பு உருவாக்குனாங்க அப்படின்னா அங்கே வந்து தேசிய இயக்கம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தான் அது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்திய அரசியலமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் இதில் நம்ம வந்து இந்த 12th பால்ட்டியை வந்து ரொம்ப வளவளன்னு இருக்கிறனால சின்ன சின்ன பீட்டு வீடியோவாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம பார்த்துருக்க பாயிண்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலனி ஆட்சி காலத்தில் இந்தியா வந்து காலனி ஆட்சி சட்டங்கள் மூலமாக ஆளப்பட்டுச்சு. ஆனால் புதுசான இந்தியாவை வந்து அப்போ இருந்த தலைவர்களும் இயக்கங்களும் கண்டிப்பாக வரையறுக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அடிப்படையில் தான் நம்ம வந்து ஆளப்படணும்னு விரும்பினாங்க. அதுக்காண்டி ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து உருவாக்குனாங்க. அதில் 389 உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அரசியலமைப்பு அப்படிங்கிறது நாட்டோட அடிப்படை சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாடாளுமன்றம் தான் நம்ம எல்லாத்தையும் முடிவு செய்து அரசோட கொள்கைகளை சட்டங்களை எல்லாத்தையும் அதுதான் முடிவு பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியலமைப்பில் 4வது பாகம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்கிற வகையில் புது சட்டங்களை வந்து நம்ம உருவாக்கக்கூடிய வகைகள் விதிகள் எல்லாத்தையுமே அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. நமது நாட்டின் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில இருக்கிற உறவு, பல்வேறு மாநிலங்களுக்கு இடையான உறவுகள், இதை எல்லாத்தையுமே கொண்ட சட்டமாக தான் அது வந்து உருவாயிருக்கு. ஸோ இங்கிலாந்து அரசில் இருக்கிற அரசியலமைப்பு வந்து ஒரே ஆவணமாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டான அரசியலமைப்பை கொண்ட சில அரசுகளும் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத சார்பு அரசு அப்படின்னா ஒரு மதத்தினை அரசு மதமாக கொண்டிருக்கும். ஸோ அந்த அரசின் உயர் பதவிகள் எல்லாமே அரசு மதத்தை பின்பற்றுவோருக்கு மட்டும்தான் ஒதுக்கப்படும். மதசார்பு அரசு எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், வாட்டிக்கன். ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு அங்கு தேசிய இயக்கம் வெற்றியடைந்ததை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பானது மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வமான அரசியலமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவரையும் பார்த்துருக்கோம். பொது வாக்கெடுப்புலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.